கோலி டாக் கோலிவுட் நியூஸ். த்ரிஷாவுக்கு டிசம்பர்ல தான் திருமணம். நடிகை த்ரிஷா, தயாரிப்பாளர் மற்றும் தொழிலதிபர் வருண் மணியன் ஆகியோரோட திருமண நிச்சயதார்த்தம் வரும் 23ஆம் தேதி அன்னைக்கு 2 பேரோட வீட்டார் மட்டும் கலந்துக்கும் ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சியா நடக்க இருக்கு. அதுக்கு பின்னாடி 24ஆம் தேதி அன்னைக்கு த்ரிஷா, வருண் மணியன் 2 பேரும் சேர்ந்து திரையுலகத்தினருக்கும் அவங்களோட நண்பர்களுக்கும் 24ஆம் தேதி அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து ஒன்று கொடுக்க இருக்காங்களாம். இதுக்காக த்ரிஷாவே எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில அழைப்பு ஒன்று அனுப்பி வச்சிருக்காங்களாம். த்ரிஷாவுக்கு திரையுலகில் பல நண்பர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரோடையும் மிகவும் நட்பா பழகும் குணம் கொண்டவங்க. இந்த மாதம் நிச்சயதார்த்தம் நடந்தாலும் த்ரிஷா, வருண்மணியன் திருமணம் இந்த வருட கடைசியில டிசம்பர் மாதம் முதல் வாரத்துல நடத்த திட்டமிட்டிருக்காங்களாம். த்ரிஷா புதுசா ஒப்பந்தமான படத்தை முடிச்சு கொடுத்த பிறகு திருமணம் நடத்த முடிவு செஞ்சிருக்கிறதா தெரியுது. உண்மையிலே அதுதான் காரணமா இல்லனா நாள் நட்சத்திரம் பார்த்து தள்ளி வச்சிருக்காங்களான்றது தெரியல. அது மட்டும் இல்ல, திருமணத்தை வழக்கமான நிகழ்வா இல்லாம ரொம்பவும் வித்தியாசமான முறையில நடத்தவும் திட்டமிட்டிருக்காங்களாம். அது எந்த மாதிரி நடத்துறதுன்றது பத்தி த்ரிஷாவும் வருண்மணியனும் முடிவு செய்வாங்கன்னு தெரியுது. கப்பல்லையோ விமானத்திலேயோ இல்லனா ஜெய்ப்பூர் அரண்மனை போன்ற மிக பிரம்மாண்டமான இடங்கள்லயோ நடக்கலாம்னு சொல்றாங்க. திருமணத்துக்கு பிறகு த்ரிஷா நடிப்பேன்னு சொன்னாலும் அநேகமா அவங்க நடிக்க மாட்டாங்கன்னு தெரியுது. அதோடு அவங்களுடைய வருங்கால கணவர் திரைப்பட தயாரிப்புல ஈடுபடுறதையும் நிறுத்தி விடுவாங்கன்னே அவங்களுக்கு நெருக்கமானவங்க சொல்றாங்க. திருமணம் நடக்க இன்னும் பல மாதங்கள் இருக்கிறதுனால அதுக்குள்ள பலவிதமான செய்திகள் வரும்ன்றது மட்டும் உறுதி.